சகலவிதமான மை பிரயோகங்களில் மை தயாரிக்கும் முறை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மை செய்யும் போது நாள், திசை, ஹோரை, மூலிகை, மந்திரம், பூஜை ஆகிய அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும். முறையாக செய்யப்படும் மைக்கு சக்தி உண்டாகும் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். மை செய்வதற்கான நாள். சகலவிதமான மை செய்வதற்கு அமாவாசை நாள் சிறந்தது. அமாவாசை அன்று சுபஹோரையில் மூலிகைகளை பறிக்க வேண்டும். புது மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரம் பயன்படுத்த வேண்டும். முதலில் பாத்திரத்தில் பச்சை கற்பூரம் போட வேண்டும். அதன் மேல் மூலிகைகளை வைக்க வேண்டும். விநாயகர் மந்திரம் ஜெபித்துக் கொண்டு கற்பூரத்தை எரிக்க வேண்டும். எரிந்து முடியும் வரை மந்திரம் ஜெபிக்க வேண்டும். மூலிகை கறுக்கும் முறை. மண் அடுப்பில் மூலிகைகளை கறுக்க வேண்டும். ஹோமம் செய்ய பயன்படுத்தும் மரக்குச்சிகளை பயன்படுத்தலாம். வேப்ப மரக்குச்சி பயன்படுத்தக்கூடாது. எட்டி மரக்குச்சி பயன்படுத்தக்கூடாது. மற்ற மரக்குச்சிகளை பயன்படுத்தலாம். மூலிகைகளை நன்றாக வறுத்து கறுக்க வேண்டும். மை தயாரிக்கும் முறை. கருக்கிய மூலிகைகளை நன்றாக பொடி செய்ய வேண்டும். புது வெள்ளை துணியில் பரப்ப வேண்டும். துணியை திரி போல சுருட்ட வேண்டும். விளக்கில் காராம்பசு நெய் ஊற்றி திரியை ஏற்ற வேண்டும். விளக்கு புகையை செம்பு பாத்திரத்தில் பிடிக்க வேண்டும். புகையுடன் எரிந்த கரியை சேர்த்து மையாக்க வேண்டும். இவ்வாறு தயாரிக்கப்படும் மை சக்தி மையாக கருதப்படுகிறது. மை அரைக்கும் முறை. கல்வத்தை கல்சிலை செய்பவர்களிடம் செய்து கொள்ள வேண்டும். பூஜை செய்து வைத்து அரைக்க வேண்டும். மந்திர ஜெபம் செய்து கொண்டு அரைக்க வேண்டும். பயன்படுத்திய ஆசனத்தில் அமர்ந்து அரைக்க வேண்டும். திசை பார்த்து அரைக்க வேண்டும். வசியமை கிழக்கு முகம். தெய்வமை வடக்கு முகம். மோகன ஆகர்ஷணமை கிழக்கு முகம். துஷ்டகாரிய மை தெற்கு முகம். அசைவ தெய்வமை வடக்கு முகம். மை வைக்கும் டப்பா. பயன்படுத்தலாம். சில்வர் டப்பா, செம்பு டப்பா, பித்தளை டப்பா, மர டப்பா, கொம்பு டப்பா. இரும்பு டப்பா பொதுவாக பயன்படுத்தக்கூடாது. இரும்பு டப்பா பயன்படுத்தலாம். ஐங்கோலமை, உத்வேசனமை, பேதனமை, மாரணமை. மை பூஜை முறை. பூஜை அறையில் வாழை இலையில் மை டப்பா வைக்க வேண்டும். எலுமிச்சை பழத்தை ஆகஸ்ட் 2 வெட்ட வேண்டும். குங்குமம் தடவ வேண்டும். மை டப்பாவை 3 முறை சுற்ற வேண்டும். எலுமிச்சையை பிழிந்து பலி தர வேண்டும். அசைவ மை துஷ்டமை. சேவல் பலி, இரத்த பலி. தேங்காய் வைத்து பூஜை. பின்னர் மந்திர ஜெபம் தொடங்க வேண்டும். மந்திர ஜெபம். மை தயாரித்த பிறகு 3 நாள், 11 நாள், 21 நாள், 30 நாள், 48 நாள், 90 நாள் மந்திரம் ஜெபிக்கலாம். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை ஜெபித்தால் மைக்கு உயிர் உண்டாகும். 48 நாள் ஜெபம் மிகவும் சிறப்பு. மை எரிக்கும் காலம். வசியமை, பூர்ணமி, சுக்ரஹோரை, உச்சாடனம், வித்வேசனம், பேதனம், மாரணம். அமாவாசை, சனி ஹோரை, செவ்வாய் ஹோரை. இது சிறந்த காலம். முக்கிய குறிப்புகள். மை எரிக்கும் போது விநாயகர் மந்திரம் ஜெபிக்க வேண்டும். உபாசனை மந்திரம் ஜெபிக்க வேண்டும். பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். அதே ஆசனத்தில் அமர்ந்து அரைக்க வேண்டும். திசை சரியாக இருக்க வேண்டும். பூஜை முறையாக செய்ய வேண்டும்.